வணக்கம். அம்மாவின் வாழ்வியல் பக்கத்திற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களின் மேலான ஆதரவை வேண்டுகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் பாப்பா வந்து அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறா. அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறதுனால பால்காரர்கிட்ட தான் பால் வாங்குவாங்க. அவங்க வந்து டெய்லி பாட்டிலில் கொண்டு வந்து வாசலில் வச்சுட்டு போயிடுவாங்க. அது கீழே வைக்கும்போது பூனை நாயினால் தொந்தரவாகுதுன்னு பை வச்சிட்டு இருப்பாங்க. அது பார்க்குறக்கு நல்லா இல்லைன்னு அதுக்கு ஒரு கூடை போட்டு தாங்கம்மான்னு கேட்டால், அதுக்காக தான் பார்த்தேன். அது அவங்க 6 லிட்ரு 3/4 லிட்ரு 1 லிட்ரு இப்படி வாங்குறாங்க. அதனால் 1 லிட்ரு அளவு பிடிக்கிற மாதிரி பாட்டில் போடுற மாதிரி பேக்கு போடலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்தேன். இந்த அளவுக்கு இந்த சுற்றளவு இந்த உயரத்துக்கு வந்து பாட்டில் போட போகிறேன். அதுக்கு வந்து சிவன் கண் நாட்டில் போடலாம் அப்படி சொல்லிட்டு 3 கலர் ஒயர் எடுத்திருக்கேன். 7 அடி 7.25 அடி ஒயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயர் எடுத்துக்கிறேன். ஸ்கேல் எடுத்து 7.25 அடி வெட்டிக்கலாம். கொஞ்சம் உயரமாகவே இருக்கட்டும், சப்போஸ் எங்கன்னா வெளியே போனால் கூட எடுத்துகிட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்தால் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இது 6 அடி, இது 7 7.25 அடி வச்சு வெட்டிக்கிறேன். இந்த மாதிரி இந்த கலரில் 9 ஒயரும் அந்த கிரே கலரில் 9 ஒயரும் எடுத்து பேஸ் போட்டுக்கலாம். சாதா நாட்டில் மேலே சுத்து ஒயர் வச்சு சிவன் கண் நாட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். முழு ஒயரையும் வெட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ கிரேலையும் பச்சையிலையும் ஒயர் வெட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ கூடை போட ஆரம்பிக்கலாம். இப்போ இதை 2ஆக மடித்து அளந்துக்கிட்டு இதில் வந்து இப்போ 14 சென்டிமீட்ரு கம்மி பண்ணணும். 14 சென்டிமீட்ரு கம்மி பண்ணணும். ஏன்னா 9 பூக்கு உண்டான அளவு குறைக்கணும்ல. 9 பூன்னா 4.5 பூக்கு உண்டான 14 சென்டிமீட்ரு குறைக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் வந்து சிவன் கண் நாட்டு எப்படி போடுறதுங்க, ஈஸியான முறையில் எப்படி போடுறதுங்கிறத சொல்லியிருக்கேன். அப்போ தான் முழுமையாக புரியும். இந்த இடத்துக்கு இருந்து மடிச்சுக்கலாம். எப்பவும் போடுற பாக்ஸ் நாட்டு தான் போடுது. அதனால் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். சிவன் கண் நாட்டு போடுறதுக்கு பழகினா தான் போட முடியும். அது சிங்கிள் நாட்டாக எப்படி போடுறதுன்னு சொல்கிறது தனி வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க போய் பார்த்து கற்றுட்டு பொறுமையாக போடும். இப்போ 2ஆவது முடிச்சு 9 பூ இல்லையா, அதனால் அது 2ஆவது 3ஆவது முடிச்சு போடுறேன். அது இல்லாமல் பேசிக் நாட்டு, மல்லி மொட்டு, ஆம்லா நாட், பிஸ்கட் நாட், அப்படி நாட்டோட வெரைட்டிஸ் எல்லாம் தனித்தனியாக போட்டு பழகிறதுக்காக தனித்தனி முடிச்சுக்கெல்லாம் போட்டு அது வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாருங்கள். 4ஆவது முடிச்சு. நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஆறு முடிச்சு போட்டிருக்கேன். 6ஆவது முடிச்சு போட்டுட்ருக்கேன். அஞ்சு முடிச்சு போட்டிருக்கேன் இது வரைக்கும். இப்போ என்ன பண்ணோம்னா ஒரு முடிச்சு போட்டதையும் வந்து ஒயரோட லென்த்து 2 பக்கமும் சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கணும். ஒரு 2ஆவது முடிச்சு சரியாக இருக்குது.
இதுவும் சரியாக இருக்குது. இது கொஞ்சம் ஹெச்சு கம்மியாக இருக்குது. ஹெச்சு கம்மியாக இருந்துச்சுன்னா இப்படி லூஸ் பண்ணி சரி பண்ணிக்கோங்க, சரியாயிடும். ஏன்னா அப்புறம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்துச்சுனாக்கா பூ சுற்று போடும்போது கஷ்டமாக இருக்கும். சரியாக இருக்குது. 5 பூ போட்டிருக்கேன், இந்த 4 பூவையும் போட்டுடலாம். நம்ம சேனலில் சாரீக்கு குஞ்சம் போடுறது எப்படி அப்படிங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸியான மெத்தடு தான். அதோட லிங்க்கை வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு முடிச்சு போடும்போது அங்கே அப்படியே டைட் பண்ணிக்கணும், ஏன்னா ஃபஸ்ட் லைன் இல்லையா, அதனால் லூஸ் ஆகும். இப்படி குறுக்கு ஒயரை வந்து நம்ம போடும்போதே டைட் வச்சுக்கணும். இந்த ஒயர் ரன்னிங் ஒயர் வந்து போடும்போதே டைட் வச்சுக்கணும். இது லூஸ் ஆச்சுன்னா அப்புறம் மறுபடியும் கூட டைட் வச்சுக்கலாம். இது ரன்னிங் ஒயர் லூஸ் ஆச்சுன்னா லூஸாக போட்டிங்கன்னா அப்புறம் மறுபடியும் அதை டைட் வைக்கவே முடியாது. 9 பூ போட்டிருக்கேன். இப்போ இதில் போட்டுட்டு இந்த பக்கம் அப்படி திருப்பி இந்த பக்கம் ஒயர் விடனால அதுக்கு திருப்பி இப்படி அளந்து இதையும் வெட்டிட்டேன். இப்போ அடுத்த நாட் போடுறேன், அடுத்த லைன் போடலாம். இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4ன்னு போட்டு 9 லைன் போட்டுட்டு உங்களுக்கு நான் பேஸ் காமிக்கிறேன். பேஸ் போட்டுட்டேன். இப்போது 9 பூக்கு 9 பூன்னு 9 பூனையில் 9 பூ ஆகலாம், அப்படி சதுரமாக வந்திருக்கு. இதுக்கு மேலே போடுறதுக்கு வந்து பிங்க் கலர் ஒயர் எடுத்திருக்கேன், அதை வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பிங்க் கலரு எப்பவும் போல் 3 இன்ச்சு அந்த பக்கம் விட்டுட்டு நம்ம போட ஆரம்பிக்கலாம். இப்போ 2 பூ விட்டுட்டு 3வது பூலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். பேராக தான் வரும், பிரியும் சிவன் கண் நாட்டு, அதுக்காக இப்படி போடுவேன். ஃபஸ்ட்டு நாட்டு வந்து சாதா நாட்டு தான் போடுறோம், 2வது வந்து அதோட ஆப்போசிட் வெர்ஷனுங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆப்போசிட் சைடு எடுத்து சிவன் கண் நாட்டு இப்படி மடித்து சொலட்டி உள்ளே விட்டு ஊற்றிட்டோம்னா முடிச்சு அழகாக வந்துடும். ஃபஸ்ட்டு ரோ வந்து கொஞ்சம் ஷேப் இல்லாமல் தான் இருக்கும், ஆனாலும் நல்லாயிருக்கும் பார்த்துக்கிறதுக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே போட்டுட்டு வரலாம். நான் முக்கு திருப்புற இடத்துக்குள்ளெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போதைக்கு இது போட்டு முடிச்சுக்கிறேன். இது சாதா நாட்டு தான் இப்போ போட்டுட்ருக்கேன். இதை போட்டு முடிச்சுட்டு அடுத்து நம்ம முக்கு திருப்பிக்கலாம். போட்டுட்டேன். இப்போ 2வது ரோவில் அது சிவன் கண் நாட்டாக போட்டுக்கலாம். முதல் சுற்று போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியும், அப்புறம் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கூடை வந்து லைட்டாக மடிச்சுக்கிட்டு அதை நாட் போட்டோம்னா கிட்ட வந்துடும். இப்போ அடுத்து சாதா நாட் போட ஆரம்பிச்சுக்கலாம். போட்டுட்டு அடுத்த முக்கு திருப்பும்போது காமிக்கிறேன். இதை வரிசையாக மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரணும். ஒரு சாதா நாட்டு, ஒரு சிவன் கண் நாட்டு. இப்போ சிவன் கண் நாட்டு தான் போட்டேன். 3வது கார்னரு சிவன் கண் நாட்டில் முடியுது. அடுத்தது நம்ம சாதா நாட் போட்டு மோகனை திருப்பிக்கலாம். மோகனை திருப்பிக்கலாம் 2 1 2 இது 3வது கார்னர். மோகனை திருப்பிக்கலாம். கொஞ்சம் போட போட சரியாயிடும். கார்னர் திருப்பும்போது கொஞ்சம் கூடை மடக்கி வச்சு நெருக்கி போட்டுக்கோங்க, அப்போ தான் கார்னர் திரும்புறது நல்லா தெரியும். அடுத்தது சிவன் கண் நாட்டு போட்டுட்ருக்கு. நம்மளோட சேனலில் வந்து பூக்கள் எப்படி கட்டுறது, மல்லிகைப்பூ, கனகாம்பரம், சம்மங்கிப்பூ அந்த மாதிரிலாம் எப்படி கட்டுறதுங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். அதோட லிங்க்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ 4வது கார்னர் திருப்ப போகிறோம். போட்டுட்ருக்கேன் கடைசி முடிச்சு. அடுத்தது வந்து இதை முக்கு திருப்பி அடுத்து முடிச்சு போட போகிறோம். இது வந்து சிவன் கண் முடிச்சு வச்சு தான் கார்னர் திருப்புறோம். பாருங்கள், கொஞ்சம் கூடை மடக்கி போட்டுக்கோங்க, ஒயர் இழுத்து விட்டு நமக்கு எப்படி சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி வச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இழுத்து ஃபஸ்ட் லைன் மட்டும் அப்படி கொஞ்சம் சிரமமாக இருக்கும், சரியாயிடும். இதை அப்படியே கண்டினியூஸாக போட்டுட்டு வந்துக்கலாம். இன்னும் ஒரு கார்னர் திருப்ப வேண்டியது இருக்குது, அதையும் திருப்பிட்டா ஏணிப்படி நாட் போட்டு மேலே கூடைய
ஒஸ்த ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடைசி கார்னர் போடுறோம், 4வது கார்னரு. அது இப்போ இதில் வந்து 4வது கார்னரில் கடைசி முடித்து சிவன் கர்நாட்டில் முடிஞ்சிருக்கு. அடுத்து ஒரு பேர் இருக்கும், ஏன்னா நம்ம 2 ஒயர் விட்டுட்டு தான் போட்டோம் இல்லையா, அதனால் ஒரு பேர் இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து நம்ம சாதா நாட் போட்டு மகனை திருப்பிட்டு அடுத்தது சிவன் கண் நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஏணிப்படி நாட் போட்டு மேலே திருப்பிக்கலாம். இப்படி வளைச்சிட்டேன். இப்போ சிவன் கண் நாட்டு போட்டாச்சு. போட்டால் முடிஞ்சது ஃபஸ்ட் லைனு. ஒரு சுற்று நம்ம சிவன் கண் நாட்டு முடிச்சில் போட்டிருக்கோம். சாதா நாட் போட்டு சிவன் கண் போட்டு அந்த பேராக அப்படியே போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஏணிப்படி நாட் போட்டு கூடைய மேலே மாற்றிக்கலாம். இப்போ அந்த 3 இன்ச்சு ஒயர் விட்டுருக்கோம்ல, அதை அப்படியே பிடிச்சிட்டு இந்த ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை லூஸ் பண்ணிக்கலாம். சிவன் கண் நாட்டுங்கிறதுனால ஒயர் ஒன்று மேலே ஒன்று ஏறிட்டுருக்கு. லூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வந்து அப்படியே அந்த பக்கம் உள்ளே கூடி லெஃப்ட் சைடு அப்படியே மடிச்சுக்கணும். நமக்கு வசதியாக வச்சுட்டு இப்படி மடிச்சுக்கிட்டு அந்த 3 இன்ச்சு ஒயரை விட்டுறாமல் இப்படி பிடிச்சிக்கணும். ஏன்னா அது லூஸ் ஆகிடுச்சின்னா முடிச்சே கலண்டு போயிடும். இப்போ அந்த லூப்பில் அந்த பிங்க் கலரை க்ரே கலர் லூப்பில் பிங்க் கலர் ஒயரை விட்டுட்டு மறுபடியும் இந்த பக்கம் இருக்கிற க்ரே கலர் ஒயரை பிங்க் கலர் லூப்பில் விட்டு இழுத்தோம்னாக்கா அது அப்படியே போய் அந்த முடிச்சில் அப்படியே அலங்காமல் உட்காந்துக்கும். இப்போ ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடாக இழுக்கணும். அந்த 3 இன்ச்சு ஒயரையும் நல்லா எடுத்துக்கலாம். நல்லா கூடுமான வரைக்கும் டைட் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் அழகாக உட்காந்துருச்சு. இப்போ இந்த 3 இன்ச்சு ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம போட்டுட்டு போன வரிசையிலேயே அப்படியே அழுங்காமல் உள்ளே சொருகி விட்டுக்கலாம். ஒரு 5-6 பூவில் அப்படியே இருக்கிற வரைக்கும் சொருகி விட்டுடலாம். மோஸ்ட்லி நான் ஒயரை கட் பண்ண மாட்டேன், அப்படியே இருக்கிற வரைக்கும் சொருகி விட்டுருவேன். ஒரு 5 பூ இல்லைன்னா 6 பூக்கு வரும், அவ்வளோதான். இப்போ போட்டாச்சு, சொருகி விட்டாச்சு. இனி அப்படியே வந்து மாற்றி மாற்றி போட்டுக்க வேண்டியதான். இப்போ அந்த 3வது பூவில் தான் நமக்கு ஏணிப்பொடி அடிச்சு வந்திருக்கு. இப்போ 4வது பூலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஏன்னா 4வது பூ சிவன் கண் நாட்டு. இப்போ அது மேலே சாதா நாட்டு போட ஆரம்பிச்சிருக்கோம். போட்டு அப்படியே கூடைய கண்டினியூ பண்ண வேண்டியது தான். இப்போ சிவன் கண் நாட்டு மேலே சாதா நாட்டு போடுறோம், அடுத்தது சாதா நாட்டு மேலே சிவன் கண் நாட்டு போடுவோம். அப்போ தான் வந்து கண் அந்த சிவன் கண்ணுங்கிற அந்த பேருக்கு தகுந்த மாதிரி ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் அழகாக தெரியும். இது இப்படி டபுள் கலரில் போடும்போது ரொம்ப பார்க்குறக்கே அழகாக இருக்கும். சிவன் கண் நாட் போட்டதையும் பாருங்கள், அந்த கண் வந்து அவ்வளோ நல்லா அழகாக சிவன் கண்ணில் இருக்கிற அந்த சிவனுக்கு இருக்கிற நெற்றிக்கண் மாதிரியே இருக்கும். இந்த கண் பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ ஒரு சாதா நாட் போடுறேன். இப்போ வந்து வெர்டிக்கலாக தெரியும். சாதா நாட் போட்டு காமிக்கிறேன். இப்போ இது ஹரிசாண்டலாக இருக்குது, இது வெர்டிக்கலாக இருக்குது. அப்படியே நம்ம போட்டுட்டு வர 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 பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது கூட போட்டுட்டு காமிக்கிறேன். அரைக்கூட அளவுக்கு வந்துருச்சு கூட. சிவன் கண் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நல்லா பெருசாகவே வந்திருக்கு, நான் எதிர்பார்த்ததை விட. டிஃபன் பாக்ஸே வைக்கலாம் போல், கேரியரே வைக்கலாம் போல். நல்லா அழகாக இருக்குது. இன்னும் பாதி கூட ஆயிடுச்சு. இன்னும் இவ்வளோ உயரம் போட்டுட்டு மட்டும் முழுசும் காமிக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, அதாவது அம்மாவின் வாழ்வியல் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும், பார்க்க முடியும். அதுக்காக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணி போடுறதுக்கும் தயாராக இருக்கும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். கூட பாருங்கள், உயரம் வந்துடுச்சு. நல்லா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா உருண்டையாக மேலே வரைக்கும் வந்திருக்கு. உயரம் எவ்வளோ தான் இருக்குது, ஒரு 4 இன்ச் அளவுக்கு இருக்குது. வந்து நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே கூடி சொருகிட்டு அப்புறமா மீதி இருக்கிற ஒயரெல்லாம் ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகி விட்டுக்கலாம். சொருகி விட்டுட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த பாட்டில் எடுத்து அளவு வச்சு போட்டோமோ அந்த பாட்டில் வந்து இதுக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த பாட்டில் தான் எடுத்து அளவு வச்சுருந்தோம்,
இதை போட்டு பார்த்துக்கலாம். கரெக்டாக உட்காருது, சூப்பராக இருக்குது, கச்சிதமாக இருக்குது. இது நான் ஒரு லைனு மடக்கி உள்ளே சொருகணும்னா சரியாக இருக்கும், பார்க்குறக்கும் அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்ளே ஒரு லைனுக்கு அப்படியே சொருகி விட்டுட்டு இந்த அப்படி ஒரு லைன் மடக்கி உள்ளே சொருகணும்னா சரியாக இருக்கும். இது கையை விட்டு சொருகிறது கஷ்டம்னு நினைக்கிறேன், கூடையை திருப்பி தான் ஆகணும். நான் திருப்பி சொருகிட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ரன்னிங் ஒயரை கட் பண்ணி சொருகிட்டு ஒரு லைனு சொருகிறத உங்களுக்கு காமிக்க முடியுமான்னு பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். இப்போ ரன்னிங் ஒயரை வந்து ஷார்ப் பண்ணிவிட்டு சொருகி விட்டுக்கிறேன். சொருகி விட்டுட்டு கஷ்டமாக தான் இருக்குது, வெளிச்சத்தை உள்ளே காமிக்கிறதுக்கு கூட நீளமாக இருக்கிறதுனால இந்த பக்கம் அந்த பக்கம் வளைஞ்சி ஓடுது. நானும் ட்ரை பண்ணுறேன் உங்கள்கிட்ட நல்லா காமிச்சிடணுன்ட்டு. ஓரளவுக்கு ஒயரெல்லாம் இழுத்து பிடிச்சிட்டேன், சொருகி விட்டுடலாம். ஒரு பூக்கு சொருகிடுறேன் முதல்ல. அப்படி தான் இதே லைனில் சொருகும்போது இந்த பக்கம் சிவன் கண்ணை பொறுத்த வரைக்கும் இப்படி ஹரிசாண்டலாக சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக சொருகிடலாம். நீட்டமாக சொருகும்போது தான் இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி சொருகணும். ஏன்னா சாதா நாட்டோட ஆப்போசிட் வருஷம் இல்லையா, அதனால் உள்ளே திரும்பி வர்ற வயிறு திரும்பி திரும்பி இருக்கும், திருப்பி திருப்பி சொருகணும். இது பார்த்திங்கன்னா அப்படியே பேர் பேராக உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ ஒரு லைனு உள்ளே மடக்கி சொருகணும் இல்லையா, அதுக்காக உள்ள ஒரு லைனு மடக்கிறேன். அதில் 3வது பூலேருந்து சொருகணும். ரொம்ப டிஸ்டர்பாக தான் இருக்குது. இது அப்படியே எல்லா ஒயரும் இப்படியே வச்சுட்டு சொருக முடியுமான்னு எனக்கு தெரியல. கூடையை கொஞ்சம் சிரமப்பட்டுனாலும் திருப்பி தான் சொருகணும். திருப்பி சொருகிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். முழுசும் கூடையை முழுசாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேனே. கூடையை முழுசும் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன், கைப்பிடியும் போட்டுட்டேன். ஒத்த கைப்பிடி தான் வச்சுருக்கேன், வாசலில் மாட்டுறதுங்கிறதுனால அழகாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.